ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலில் ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா 8 to 8 போர்ட்டலோட ஸ்பெஷல் ரீடிங் நேற்று பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு கைடன்சஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து என்ன ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் ஜென்ரல் ரீடிங் தான் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஓகே, பார்ப்போம். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, கீப் மேனிஃபெஸ்டிங். நேற்றே நான் சொன்ன மாதிரி ஓகே. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ஒரு மாற்றம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு டைம், ஈச் அண்ட் எவ்ரி டைம் எனக்கு சேஞ்சஸ் வேணும், என் வாழ்க்கையில் எல்லாமே மாறணும், ஒரு சில சூழ்நிலைகள் வந்து அப்படியே அப்சைட் டவுனாக மாறணும். ஆனால் என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா? இப்போ ஓகே, நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு ஒன் டேல உங்கள் லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகுது. நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா அந்த ஒரு நியூ லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு? ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புது வாழ்க்கை வேணும்னு கேட்குறீங்க. பட் அந்த புது வாழ்க்கை கிடைச்சது அப்படின்னா அது எப்படி கொண்டு போகணும், அது எப்படி அடுத்தது வழி நடத்தணும், அந்த ஒரு நியூ லைஃப்பில் வந்து உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கிறத வந்து யோசிச்சுட்டு பிளான்டாக இல்லை. யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தாலுமே நீங்கள் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னா அந்த டைமில் கிடையாது. யூ ஜஸ்ட் சிட் பிளாங்க். ஸோ நீங்கள் ஒரு சில பேர் வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறீங்க. பட் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தால் மட்டும்தானே யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் மைண்ட் எதுலையுமே ப்ரிப்பேர்டு இல்லை. இருக்கிற சூழ்நிலை மாறணும், அது மட்டும்தான் உங்களோட பாயிண்டாக இருக்கு. ஸோ உங்கள் சைடில் இருந்துட்டு உங்களோட லைஃப் மாற்றத்துக்கும் சரி உங்களோட மாற்றத்துக்குமே ஸ்டெப் எடுக்காத வரைக்கும் யூனிவர்ஸோட ஃபேவருங்கிறது உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டே தான் போகும். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓன் பிளேஸ், உங்களோட சொந்த இடம், அது உங்கள் வீடாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஏர்ன் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், உங்களுக்கு உரிமையான ஒரு இடமாக இருக்கட்டும், ஒரு பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொருள், அதுலேயுமே உரிமை ஐ மீன் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில எதுலையுமே உங்களால் உரிமையை கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. வாய் மற்றவங்க ஏன் வந்துட்டு உங்களோட சொந்தமான விஷயத்தில் வந்து உரிமை கொண்டாடுறாங்க? உங்களால் ஏன் வந்து உங்களுக்கான ஒரு ரைட்ஸை வந்து ஹோல்டு பண்ண முடியல? எத்தனை பேர் வந்து அவங்க சொந்த வீட்டிலே இருக்கீங்க, பட் ஆனால் வந்துட்டு ஒரு கெஸ்ட் மாதிரி இருக்கீங்க. சரி, உங்களுக்கான பொசிஷன், உங்களுக்கான ஒரு பிளேஸை நீங்கள் தான் வந்து கைப்பற்றணும். லைக் மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க, அவங்க வந்து உங்களை அந்த லீடர்ஷிப் ரோலில் கொடுப்பாங்க, அவங்களா விட்டு விலகிடுவாங்க, அதெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் பீப்புளுக்கு வந்துட்டு நீங்கள் ஈஸி டார்கெட், எமோஷ்னலி ரொம்ப சைலண்ட் டைப்பு, ரொம்ப வீக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க கண்டிப்பாக உங்களை விடமாட்டாங்க. நீங்கள் எவ்வளோதான் உங்களை துரத்தினாலுமே அவங்க விடமாட்டாங்க. நீங்கள் தான் வந்து அவங்க கிட்ட இருந்து வெளியே வரணும். நீங்கள் தான் அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கணும். உங்களுடைய எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், இட் குட் பி மணியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு கெரியர் ஜாபாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ப்ராப்பர்ட்டியாகவே இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய விஷயம் அப்படிங்கிறப்போ அதை நீங்கள் விட்டு கொடுக்க கூடாது. பிகாஸ் லைஃப்பில் நிறைய விட்டு கொடுத்தாச்சு. உங்களுக்கான அந்த ஒரு பொசிஷனுமே விட்டு கொடுத்து உட்கார்ந்துருக்கீங்க. ஐ திங்க் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் லீடர்ஷிப் ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இட் இஸ் அ டைம். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களுடைய இந்த ஒரு ஸ்பெஷல் டேல வந்து உங்களுடைய அன்னெசரியான எனர்ஜி, பவர், யார் யார்கிட்ட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணினீங்களோ, யார் யார்கிட்ட வந்துட்டு நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை கொடுத்தீங்களோ அத்தனையுமே கால் பேக் பண்ணக்கூடிய ஒரு டைம்.
ஓகேங்களா? அதாவது ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் மாற்றம் வேணும்னு கேட்குறேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து எப்படி வேணும் அப்படிங்கிறத வந்து கிளியராக வச்சுக்கிட்டீங்கன்னா யூனிவர்ஸ் அதை கொடுப்பாங்க. யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஒரு லிஸ்ட்டே போட்டு தரீங்களே, அதில் யூனிவர்ஸ் எதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு செய்வாங்க? என்ன எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் கிளியராக கேட்டீங்கன்னா கிடைக்கும். லைக் அதிலே உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, அதிலே ஒரு ப்ரிப்பேர்டாக நீங்கள் இல்லை, யூனோ. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் மாற்றிக்கணும். சேஞ்ச் ஆகணும் முடிவு பண்ணிட்டா இட்ஸ் லைக் ஒரு ஒன் டே உங்களுக்கு அந்த தாட்ஸ் வந்துருச்சுன்னா அந்த தாட்ஸை ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணுங்கள். பிகினிங் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து அடமெண்ட்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா எஸ், உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்தே ஆரம்பிக்கும். ஓகேங்களா? உங்களுக்கான ஒரு சரௌண்டிங்ஸ், உங்களுக்கான ஒரு பர்சன்ஸை நீங்கள் என்னைக்கு வந்து உருவாக்குறீங்களோ அப்போ தான் வந்து நீங்களாக இருக்க முடியும். ஸோ ஒரு சில பேருக்கு தெரியும், நீங்கள் வந்து யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணினீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வந்து மாறாது. நீங்கள் எதுக்காகவும் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க தேவையில்லை. நீங்களாக இருக்கலாம். உங்களோட ஓன் ஒப்பீனியன்ஸை சொல்லலாம், ஷேர் பண்ணலாம், உங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா ஜஸ்ட் அவங்கள இம்பார்ட்டண்ட் ஆக்குங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது அப்படின்னா யூ கேன் மேக் நியூ கான்டாக்ட்ஸ். உங்களோட கம்யூனிகேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஓகேங்களா? இட்ஸ் நாட் லைக் உங்கள் லைஃப்பில் இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை அப்படின்னா இது மாதிரி கிடைக்கவே கிடைக்காது, இருக்கவே மாட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். சரி, நீங்கள் கேட்குற நிறைய கேள்விகளுக்கான பதில் வந்து உங்களுக்குள்ளரே தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்குள்ளார கேட்டு பார்த்தீங்களா? ஒரு சில கேள்விக்கான பதில் கேட்டு பாருங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை பக்கத்திலே தான் வச்சுட்டு ரொம்ப தேடுறீங்களோ வெளியே, ரொம்ப பக்கத்திலே தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், இது பர்சனலாகவே இருக்கட்டும், ப்ரொஃபஷ்னல் எதுவாக வேணா இருந்தாலுமே அதுக்கான சொல்யூஷன் பக்கத்திலே தான் இருக்குது. அது நீங்கள் அழகாக எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணிவிட்டு ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஓகே, செல்ஃப் லவ் அப்சல்யூட்லி நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான், செல்ஃப் லவ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஆக்சுவலி வந்து நான் செல்ஃப் லவ் பற்றி ஒரு டாப்பிக்கே நான் போடுறேன். எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, ஒரு சில பேர் எனக்கு கேட்டிருந்தீங்க லைக் எனக்கு செல்ஃப் லவ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் போடுறேன் அந்த டாபிக். ஓகேங்களா? இந்த மந்த் ரீடிங்கில். ஸோ செல்ஃப் லவ்ங்கிறது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சின்னதாகவே இருக்கட்டுமே, நிறைய சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் வாங்கி செலிப்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ஐயோ நம்ம இதெல்லாம் வாங்கினோம்னா ஜட்ஜ் பண்ணுவாங்க, நம்மளை என்னன்னு சொல்லுவாங்க, இவ்வளோ ஏஜ் ஆச்சு இன்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஒரு விஷயத்துக்கும் பயந்துக்கிட்டு மற்றவங்களோட ஜட்ஜ்மெண்ட் கமெண்ட்ஸ்க்கு பயந்துக்கிட்டு நீங்கள் உங்களோட லைஃப்பை வாழலை. ஸோ அந்த ஒரு போல்ட்னஸ், அந்த ஒரு லயன் எனர்ஜி அது வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இந்த லீடர்ஷிப் ரோல் அப்படிங்கிறது உங்களோட லைஃப்பில் வந்து நீங்களே உங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு திறமை வந்து கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு. அழகாக வழி நடத்தி கொண்டு போவீங்க. பிகாஸ் உங்களுக்கு நிறைய விஸ்டம் இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த பவர் மட்டும்தான் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் உங்கள் லைஃபுக்கான அந்த ஒரு உங்கள் பொசிஷனுக்கான அந்த ஒரு பவரை மற்றவங்க கிட்ட கொடுத்து வச்சுருக்கீங்க. ஜஸ்ட் கெட் பேக். அது உங்களுக்கு தெரியும் யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க, எதனால் நீங்கள் உங்கள் லைஃப் இப்படி இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும். லைக் அதுதான் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் ஆல்ரெடி உங்ககிட்டே தான் இருக்குது. அப்போ அதுக்கான ஸ்டெப் எடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக செல்ஃப் லவ், செல்ஃப் கேர். என்னைக்கு வந்து உங்களுக்கு அதிகமாக செல்ஃப் லவ் இருக்குதோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அது எல்லாமே வந்து மாறும். ஒரு சில பேர் வந்துட்டு கிரிட்டிசிசம்க்கு பயப்படுறீங்க. பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட க்ளோஸ்ட் ஒன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு டாக்ஸிக்காகவே இருக்கட்டுமே, டாக்ஸிக் பீப்புளே இருக்கட்டுமே, குட் பி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ், கசின்ஸ், சிப்ளிங்ஸ், யாராக வேணால் இருக்கலாம். அந்த ஒரு பர்சன் கொடுக்குற அந்த கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருந்தாலும் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிரிட்டிசிசம் தான். அதை நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்.
ஒரு சில கிரிட்டிசிசம் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க, அது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கலாம், ரூடாக இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் அதை பார்க்குறப்போ வந்துட்டு அந்த கிரிட்டிசிசம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் எந்த மாதிரி ஒரு வீக் பர்சனாக, என்ன மாதிரியான ஒரு பர்சனாக வெளியே ப்ரொஜெக்ட் ஆகியிருக்கீங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு செல்ஃப் லவ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நெகட்டிவான விஷயங்களுமே உங்களால் பாசிட்டிவாக பார்க்க முடியும். இப்போ எனக்கு இவ்வளோ நடக்குது, கஷ்டமாகுது, நான் அவ்வளோ நாளாக வந்து அந்த பர்சனை லவ் பண்ணினேன், இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டாங்க, நான் அவ்வளோ நாளாக அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டாங்க, ஃபேமிலிக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணேன், எல்லாருமே என்னை மதிக்கலை. ஸோ மெனி கம்ப்ளைண்ட்ஸ். அந்த ஒரு கம்ப்ளைண்ட்ல நெகட்டிவ் மட்டுமே பார்க்குற நீங்கள் ஏன் வந்து பாசிட்டிவ் பார்க்கல? ஒரு சில பர்சன்ஸை ஹோல்டு பண்ணுறீங்க, பட் தட் பர்சன் இஸ் பாசிங் கிளவுட். உங்கள் லைஃப்பில் நிறைய பர்சன்ஸ் வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. ஜஸ்ட் லைக் தட் இந்த பர்சனும் ஒரு பாசிங் கிளவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் உங்கள் மனசு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அக்செப்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. You can always rewrite the story. எஸ், உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் அழகாக மாற்றலாம். 1 day is enough. உங்களோட லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த ஒரு நாள் நீங்கள் நல்லா யோசிச்சிங்க, முடிவு எடுத்துட்டீங்க, ஸ்ட்ராங்காக எடுத்துட்டு அதில் அடமெண்ட்டாக நின்றுட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றலாம். அதாவது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே டஸ்ட் மாதிரி உங்கள் லைஃப்பில் தூக்கி எறிஞ்சிட்டு அழகான விஷயங்கள், நல்ல பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. எடுத்த உடனே பெரிய விஷயங்களில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட டெய்லி லைஃப் ஹேபிட்ஸில் இருந்தே நீங்கள் இந்த சேஞ்சஸை கொண்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சூப்பர்வான ஒரு அட்வைஸ். பட் ஆனால் செல்ஃப் லவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எல்லா கார்டுலுமே எனக்கு இந்த கார்டு ரொம்ப ரொம்ப பிரைட்டாக உங்களுக்கு தெரியுது. பிகாஸ் செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபார் எவ்ரி ஒன். ஓகேங்களா? ஸோ இந்த crystal message from okay. Do you see things from a different angle and observe what others may not notice? It's time to observe your surroundings with alertness and focus. சார், நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, யூ ஆல்ரெடி ஹாவ் ஆல் த ஆன்சர்ஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்வி, உங்கள் மனசில் இருக்க பல போராட்டத்துக்கான பதில், உங்கள் லைஃப்பில் என்ன வேணும்னு நீங்கள் இன்றைக்கி வேண்டிட்டு உட்காந்துருக்கீங்களோ, அது கிடைக்கலன்னு உட்காந்துருக்கீங்களோ, அந்த ஒரு விஷயம் உங்களை சுற்றி தான் இருக்குன்னு நான் சொன்னேன். அதே தான் எனக்கு கிறிஸ்டல் மெசேஜஸ்லையுமே வருது. உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அப்சர்வ் பண்ணுங்க. நல்ல சைலண்டாக அப்சர்வ் பண்ணுங்க. எப்படி பீப்புள் நடந்துக்கிறாங்க, யார் ஃபேக்கு, யார் ட்ரூ, ஏன் ஒரு சில சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது, ஏன் உங்கள் ஹார்ட் ஒர்க்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னாவே சேஞ்சஸ் நிறைய கொண்டு வரலாம். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு அலர்ட்டாகவும் இருக்கணும், ஃபோக்கஸாகவும் இருக்கணும். சும்மா சுற்றி இருக்கவங்கள நான் வந்து நோட்டீஸ் பண்ணுறேன்னு அப்படியே உட்காந்து டைம் பாஸ் மாதிரி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஒருத்தவங்களோட பிஹேவியர், நிறைய விஷயங்கள் சைலண்டாக அப்சர்வ் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் அலர்ட்டாகவுமே நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா? பி அவேர் ஆஃப் த சைக்கிள்ஸ் ஆஃப் லைஃப். Notice changes with the moon cycles. The movement of things around you does affect you. So be aware of all that is going on. Yes. See, உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது உங்களை பாதிக்கும். நீங்கள் பார்க்குற நிறைய விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு சைக்கிள்ஸ் ஆஃப் லைஃப், திஸ் டூ ஷால் பாஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே லைஃப்பில் முன்னேறுவாங்க. ஸோ அந்த ஒரு சேஞ்சஸுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு சில பர்சன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன், நல்ல ஒரு பிளேஸில் இருப்பாங்க இப்போது. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறத கண்கூட பார்த்து நீங்கள் ஏன் உங்களுக்கும் அது மாதிரி நடக்கும்னு நம்ப மாட்டேறீங்க. இட் மே டேக், கொஞ்சம் டிலே ஆகலாம்,
கொஞ்சம் டைம் ஆகலாம். பிகாஸ் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இல்லை. ஒன்ஸ் யூ ப்ரிப்பேர்ட், கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் டெய்லி லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நிறைய ஒரு சில பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் டெய்லி லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ், சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் இனிமேல் கவனிங்க. ஓகேங்களா? ஸோ புது புது ஐடியாஸை டெஃபினட்டாக வந்து நீங்கள் கொண்டு வரலாம். உங்களோட கிரியேட்டிவ்னஸ், எஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. ஓகே, பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பொறுமை நிதானம் இது ரெண்டு மட்டும் தான் வந்து கொஞ்சம் ஒரு சில டைமில் ப்ராப்ளம்ஸாக இருக்கும். ஓகே, இன்னொரு மெசேஜ் எடுக்கிறேன், பார்ப்போம் இன்னொரு கைடன்ஸ் என்னென்ன. ஓகே, திஸ் இஸ் லாஸ்ட். Okay, I got 2. Okay. Do you recognize and embrace the sweetness of life? It's time to get organized and be productive. Do you work well with others for the good of all concerned? Now it's a time for you to manifest and create. Be open to working with others to accomplish what needs to be done in the community. Yes. ஸோ ஆக்சுவலி லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் எல்லாமே தனியாகவே நான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் சாதிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. அண்ட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெளிவாக இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட இல்லை எந்த விஷயத்துக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுமே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, உங்களோட திங்கிங் பேட்டர்ன்ஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணும். அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஓகே, ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி வந்துட்டு நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ரொம்ப பிடிக்கும். நிறைய கோயிலுக்கு போக பிடிக்கும், சாமி கும்பிட்றது பிடிக்கும். அண்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா நிறைய லேர்ன் பண்ணணும், அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ளே போனால் எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே சொல்கிறீங்க. பட் ஆனால் அதுக்கான ஒரு ஸ்டெப்பு, அதுக்கான ஒரு சூழ்நிலையில் உருவாக்க மாட்டேங்கிறீங்க. அண்ட் நான் நிறைய சாமி கும்பிட்றேன், நிறைய செய்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது? ஸோ நீங்கள் யூனிவர்ஸோடையும் சரி கடவுளோடையும் ஹவ் யூ கனெக்ட். உங்களுக்குன்னு ஒரு கொஞ்ச நேரமாவது ஒரு டைம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதாவது ப்ரே பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் வந்து மனசார வந்து கடவுளோட டிவைனோடைய கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது டைம் எடுத்துக்கணும். அந்த பீரியட் ஆஃப் டைமில் நீங்களும் யூனிவர்ஸ், டிவைன், கடவுள் யார் கூட கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் எந்த டிஸ்டர்பன்சஸுமே வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் இந்த டைரக்ட் கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்கள் லைஃப்பில் மாற்றணும், நீங்கள் வேணுங்கிறது அடையிற அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்சல்யூட்லி இருக்குது. பட் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துட்டு நீங்கள் கொண்டு வரணும். இது உங்கள் திங்கிங்லும் சரி, உங்கள் பிஹேவியர்ஸ்லையும் சரி, ஹவ் யூ அக்செப்ட் திங்ஸ், இது எல்லாத்துலேயுமே வரணும். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் வந்துட்டு இந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கு ரொம்ப நல்ல கைடன்சஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்டர்டே ரீடிங் ஆல்சோ வெரி குட். அண்ட் இன்றைக்குமே ரொம்ப நல்ல கைடன்சஸ் வந்திருக்கு. ஸோ சேஞ்சஸை ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்து ஆரம்பிங்க. ஜஸ்ட் இந்த ரீடிங் அப்படியே பார்த்துட்டு அப்படியே இக்னோர் பண்ணிட்டு மட்டும் போகாமல் கொஞ்சமாவது உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். பிகாஸ் வந்துட்டு எவ்ரி டைம் வந்து ஒரு தேர்ட் பர்சன் உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒரு டைம் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டைமில் யூனிவர்ஸ் அந்த பர்சனை ஆஸ் அ டைம் பாஸராக சென்ட் பண்ணுவாங்க. பட் நாட் ஆல் தி டைம். எல்லா டைமுமே வந்துட்டு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணணும், கூட இருக்கணும், இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை மட்டும் வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் உங்ககிட்டே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க டு பி அ பெட்டர் பர்சன். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃபார் த டுடே ரீடிங். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு கைடன்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த 8 to 8 ஸ்பெஷல் போர்ட்டல் ரீடிங்கில் இந்த கைடன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேவையான ஒரு விஷயம் அண்ட் வெரி பேசிக்கான ஒரு விஷயமாக இருந்தாலுமே இது உங்களோட லைஃப்பில் நிறைய க்ரோத்துக்கு ஒரு பேஸே வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இந்த பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ். ஸோ இது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். பை பாய்.